ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தியாலு. இந்த வீடியோவில் ஒரு ஹாரர் ஆக்ஷன் மூவியான த கேவ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த படத்துக்கு IMDb 5.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ப்ளஸ் மைனஸ் அப்புறம் ஏற்றி பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லையா எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். த கேவ் 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீன்லேயே குகை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குகையை ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அந்த குகை பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு கீழே தான் இருக்குது. எல்லாருமே அந்த சர்ச்சுக்குள்ளே போய் அந்த குகையை பார்க்குறாங்க. தவறுதெல்லாம் அதுக்குள்ளேயும் விழுந்துடுறாங்க. அவங்களாம் இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு இன்னொரு டீம் அந்த குகையை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி உள்ளே இறங்கியும் பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறோட அளவு பார்த்தீங்கன்னா சுமார் 90 மைலை தாண்டியே இருக்குது. இந்த குகை ஆராய்ச்சி ஹெட்டான நிக்கோலஸ் இதுக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டீமை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குகை ஆராய்ச்சி அப்புறம் எவ்வளோ பெரிய நீரோட்டமாக இருந்தாலுமே அதுக்குள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. நிக்கோலஸ் அப்புறம் அந்த டீமை இங்கே வர வைக்கிறாரு. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கைஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டீமோட ஹெட் ஜாக்னு ஒருத்தன், அப்புறம் ஜாக் அவங்க டீம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நிக்கோலஸ், ஜாக்கோட டீம் அப்புறம் 2 கேமராமேன் எல்லாருமே அந்த குகைக்குள்ளே இறங்குறாங்க. ஜாக் அவனோட டீமில் ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனோட ஸ்விம்மிங் சூட்டில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அந்த நீரோட்டத்தில் இறக்கிடுறான். அவனும் அந்த நீரோட்டத்தில் போய் இன்னொரு குகையை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவனோட கேமரா ஒர்க் ஆகாமல் போயிடுது. அப்புறம் அவனுக்கு என்னமோ ஆச்சுன்னு நினச்சி எல்லாருமே அந்த நீரோட்டத்தில் இறங்கி அந்த குகைக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு மிருகம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களால திரும்ப மேலேயும் போக முடியாது. எப்படி அவங்க அந்த குகையை விட்டு வெளியே போக இன்னொரு வழியை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் யாரெல்லாம் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. அப்புறம் போக 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 தான் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே ஆகுது. முக்கியமாக படத்தில் மிருகமாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக குகையை ஆராய்ச்சி பண்ண வந்தாங்களா அவங்களாம் இறந்து போனாங்களோ அவங்க தான் மிருகமாகவே மாறியிருப்பாங்க. அந்த மிருகம் யாரெல்லாம் கடிக்குதோ அவங்களும் மிருகமாக மாறிடுவாங்க. இந்த டீமில் நம்ம ஜாக்கியே அது கடிச்சிடும். அவரும் பார்த்தீங்கன்னா மிருகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருப்பாரு. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் தான் உதவி செய்வார். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. படத்தில் 2 கேமராமேன் சொன்னல கைஸ், அதில் ஒருத்தன் தான் கேமராமேன், ஒருத்தங்க டாக்டர். அது யாருன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் செர்சியா வருவாங்களே, அதாவது லீனா ஹெர்டி, அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோனியும் கூட. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தில் வர கேரக்டர் எல்லாருமே அவங்க ரோலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை கைஸ். அதுவே மைனஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா படத்தில் நம்ம லீனா ஹெக்டே தான் இதில் ஹீரோயினியே. ஆனால் அவங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டண்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அவங்க இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்தை ஏற்றி பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்சபிளான மூவி தான். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க.